பிரவீன், கொரோனா காலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசி மத்திய அரசால் எத்தனை கோடிக்கு கொள்முதல் செய்யப்பட்டது, எத்தனை பேருக்கு அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டது என்பது உள்ளிட்ட தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. அதன்படி மத்திய சுகாதாரத்துறையின் மூலமாக 25,585 கோடி ரூபாய்க்கு கோவிஷீல்டு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர PM கேர் நிறுவனம் நிதி மூலமாக 1,176 கோடி ரூபாய்க்கு அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 26,761 கோடியே 87 லட்சம் ரூபாய்க்கு கோவிஷீல்டு தடுப்பூசி மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசி போடுவதால் ரத்தம் உறைதல் மற்றும் பிளேட்லெட் குறைவு ஆகிய பக்க விளைவுகள் லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்பட்டு விடுவதால் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் இன்று அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் அனைத்தையும் திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறது. அந்த நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனிகா சீரம் நிறுவனம் திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ள அந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்பட்ட தொகையானது 26,761 கோடியே 87 லட்சம் ரூபாய் என்ற தகவல் பெறும் உரிமை சட்டம் RTI மூலமாக வெளியாகி இருக்கிறது. நாடு முழுவதும் 130 கோடியே 1 லட்சம் டோஸ்கள் அந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதான தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் மத்திய அரசும் மத்திய சுகாதாரத்துறையும் கொள்முதல் செய்த கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான தொகை மற்றும் டோஸ்களின் எண்ணிக்கை இப்போது வெளியாகி இருக்கிறது. பிரவீன்.